சொல்றேன், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்றைக்கும் உள்ளது. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா. சொல்லுங்க, சத்தியம் என்னை விடுதலையாக்கும், அந்த சத்தியம் என் மூலியமாய் ஆயிரங்களை விடுதலையாக்கும். தேவனுடைய வார்த்தையே சத்தியம். கைதட்டுவோம். தேவனுடைய வார்த்தையே சத்தியம். அல்லேலூயா. இந்த நாளிலே தேவன் நம்மோடு பேசுகிற வார்த்தை சாத்தானுடைய பொய்யை உடைக்கும்படியாய் ஆவியானவர் நம்முடைய கண்களை திறப்பாராக. இப்ப நம்ம பார்க்க போற பகுதி முதல் வசனத்திலேயே யார் தேவனால் உண்டானவர்கள், யார் பிசாசினால் உண்டானவர்கள் என்பதை யோவான் மூலியமாக தேவன் இங்கே ஒரு சத்தியத்தை கொடுக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 47 எடுத்து வாசியுங்கள். தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான். தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான். நீங்கள் தேவனால் உண்டாயிராதபடினால் செவி கொடாமல் இருக்கிறீர்கள் என்றார். இந்த வசனத்துல பாருங்க, ரெண்டு காரியங்களை சொல்றாரு. தேவனால் உண்டானவன் யார்? தேவனால் உண்டானவன் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறான். பிசாசினால் உண்டானவன் யாரா? தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடாமல் இருக்கிறவன் பிசாசினால் உண்டானவன் என்று இங்கே வேதம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. அப்ப இன்றைக்கு நீங்க ஆண்டவர் பேசுகிற வார்த்தை அது தேவனுடைய வார்த்தை. நீங்கள் தேவனால் உண்டானவர்களா இருந்தால் அந்த வார்த்தையை இப்பொழுதே விசுவாசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஆண்டவர் என்னோடு பேசுறாரு. என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அவருடைய ஆடுகள் அவர் முன்குறித்த ஜனமா இருக்குமானால் அந்த வார்த்தை கிடைத்த உடனே அவர்களுக்கு நினைச்சுவார்கள், செவி கொடுப்பார்கள். ஆனால் தேவனுடைய முன்குறித்தல் இல்லாத ஆடுகள் கடைசி வரை கேள்வி கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க, வினாவிக்கிட்டே தான் இருப்பாங்க. அது எப்படி, அது எப்படி, அது எப்படி, இது எப்படி? ஆனா வேத வசனம் சொல்லுது, தேவனால் உண்டானவன் தேவனுடைய வார்த்தைக்கு என்ன செய்வான்? தேவனால் பிசாசினால் உண்டானவன் அவன் எவ்வளவுதான் போதிக்கட்டுமே, அவன் தேவனுடைய வார்த்தையை சிறு பிள்ளையை போல அவன் விசுவாசிக்க மாட்டான். பொய்யதான் நம்புவான். அதுக்கு மேல உள்ள வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா 43, 44 இந்த வசனத்தை வாசிங்க. என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள்? ஏன் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறீர்கள்? என் உபதேசத்தை கேட்க, என்னுடைய உபதேசத்தை கேட்க மனதில்லாது இருக்கிறதினால் அல்லவா? கட்டுக்கதைகள் ஜோக் அடிக்கிறத இன்ட்ரெஸ்டா கேட்பாங்க, ஆனா வசனத்தை சொல்றதை கேட்க மாட்டாங்க. எனக்கு அமெரிக்கால இருக்கிற அந்த கென்னத் கைனுடைய ஊழியம் ஏன் பிடிக்கும்னா, அவர் சொல்லுவாரு, நீ உன்னுடைய பிரசங்கத்துல எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனுடைய வார்த்தையை பயன்படுத்துறியோ அவ்வளவுக்கு அவ்வளவுதான் தேவன் அற்புதம் செய்வார். அவர் ஆண்டவர் அப்படி பயன்படுத்தி இருக்கிறார். தேவனுடைய வார்த்தை அதிகமாய் போதிக்கப்படணும். தேவனுடைய, ஏன்னா வசனத்துக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுங்க? தேவனே வார்த்தையா தானே இருக்கிறாரு. அவரை விட நமக்கு என்ன வேணும்? கை தட்டும். தேவனே வார்த்தையா தான் இருக்கிறாரு. இங்க சொல்றாரு பாருங்க, ஏன் என் வசனத்தை நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்கள்? என் உபதேசத்தை கேட்க மனதில்லாது இருக்கிறதுனால் அல்லவா? ஏன்னா நீங்க அதை அறிஞ்சிட்டீங்கன்னா நீங்க ஆசீர்வாதத்துக்கு திண்டாட வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில விடுதலை இல்லாமல் ஆசீர்வாதம் இல்லாமல் இருப்பதற்கு காரணம் அவருடைய வசனத்தை அறியாமல் இருக்கிறார்கள்.
என் ஜனம் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், அதனால் நான் உன் பிள்ளைகளே என்ன செய்வேன், மறந்து விடுவேங்கிறாரு. வசனத்தை தான் முக்கியத்துவம் கொடுக்கிறாரு. என் வசனத்தை நீ அசால்ட்டா நினைச்ச, உன் பிள்ளைகளே மறந்துருவேன் அப்படிங்கிறாரு. அப்ப அந்த வார்த்தைக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்கிறார்னா, அவரே வார்த்தையா தான் இருக்கிறார். கை தட்டுவோம். அவரே வார்த்தையா தான் இருக்கிறார். அடுத்த வசனம் என்ன சொல்றாரு பாருங்க. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள். 44 இங்கதான் நம்ம சப்ஜெக்ட்டுக்குள்ள நம்ம போறோம். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள். பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள். உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் பிதாவுடைய இச்சையின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷனை கொலைபாதகனாய் இருக்கிறான். மனுஷனை எப்படி சாத்தான் கொலை செய்யறான்? மனுஷனை சாத்தான் எப்படி ஏதோ தோட்டத்துல கொலை செஞ்சான்? நல்லா இருந்த மனுஷனை எப்படி கெடுத்தான்? நல்லா இருந்த மனிதன் எப்படி பிசாசு அவனை கொலைபாதகனா ஆக்கினான்? சொல்றாரு பாருங்க. அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் என்ன செய்யல, நிக்க மாட்டானா? வார்த்தையில நிலைச்சு நிக்க மாட்டான். பிசாசு அவனுக்கு எது பிடிக்காது தெரியுமா? தேவனுடைய வார்த்தை பிடிக்காது. ரொம்ப நேரம்லாம் பிரசங்கம் பண்ணாதீங்க ஐயா. தேவனுடைய வார்த்தை தான் உன்னை வாழ்க்கையை மாத்த போகுது. தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொள்ளாம நீ பாட்டு படிக்கிறதும், தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொள்ளாமல் ஆராதிக்கிறதும், அவர் அந்த பாட்டு படிச்சாரியா, சூப்பரா படிச்சாரு, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காகலாம் நீ பாடாத. அவர் பாடுற பாட்டு, அந்த பாட்டில் இருக்கிற வசனம் இருக்கு பாருங்க, அதை நீ புரிஞ்சு பாடிட்டேன்னா நீங்க விடுதலை ஆயிருவீங்க. கை தட்டுவோம். விடுதலை ஆயிருவீங்க. ஹல்லேலூயா. அவர் பாடுறாருயா அதனால நான் பாடுறேன் அப்படின்லாம் பாடாத. அவர் பாடுற பாட்டில் இருக்கிற வார்த்தை இருக்க, தேவனுடைய வார்த்தை. ஏன்னா வேதம் சொல்லுது, பிசாசுடைய வேலை என்ன தெரியுமா? சத்தியத்துல என்ன செய்ய மாட்டான், நிலை நிற்கவில்லை. அவன் வசனத்துல மட்டும் நிக்க மாட்டான். அத வச்சே ஒரு ஆள் பிசாசினால் உண்டானவனா தேவனால் உண்டானவனான்னு கண்டுபிடிச்சிடலாம். தேவனால் உண்டானவனுக்கு என்ன தெரியுமா இருக்கும்? வசனம். வசனம் பேச மாட்டாங்களா, சொல்ல மாட்டாங்களா, இன்னொரு சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்த மாட்டாங்களா, அந்த ஏக்கம் தாகம் வரும். ஏன்னா அவன் தேவனால் உண்டானவன், தேவனுடைய வார்த்தைக்கு நினைச்சான் செவி கொடுக்கிறான். பிசாசினால் உண்டானவன் அவனுக்கு அது செவி கொடுக்க மாட்டான், அவனுக்கு எரிச்சலா இருக்கும். அவன் சத்தியத்தில் நிலை நிற்பதில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் பொய்க்கு பிதாவா இருக்கிறான். அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். தன் சொந்தத்தில் எடுத்து என்ன செய்யறான்? உண்மையை பேசல. அவன் என்ன பேசல? உண்மையை பேசல. சாத்தா எப்பொழுதுமே பொய் தான் பேசுவான். எல்லாரும் பக்கத்து பார்த்துருங்க. சாத்தா உண்மையை பேச மாட்டான். உண்மை என்னது? உங்க கையில வச்சிருக்கீங்களா வேதாகமம், இதுதான் உண்மை. இதுக்கு ஆப்போசிட்டா பேசுறதெல்லாம் என்னது? பொய். இத பேசுறதுதான் யாருடைய வேலை? சாத்தானுடைய வேலை. இதத்தான் இன்னைக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்க போறார். இந்த பொய்காரன், மனுஷ கொலைபாதகன், உங்கள் பிதாவாகிய பிசாசானவன் ஆதியிலே செய்தான். என்ன செஞ்சான்? ஏதோ தோட்டத்திலே அந்த வேலையை தான் செஞ்சான். தேவனுடைய வார்த்தைய உன்னை நம்ப விட மாட்டான், விசுவாசிக்க விட மாட்டான். முதலா ஏதோ தோட்டத்துல ஆதாமை எப்படி பொய் சொன்னா தெரியுமா? முதலா என்ன வேலையை பிசாசு அந்த டூட்டில கரெக்டா இருக்கான். ஆதியாமத்துல நீங்க பாத்தீங்கன்னா தேவன் மனிதனை எப்படி படைச்சாராம்? ஆதியாமம் 1:26 எடுத்து வாசிங்க. பின்பு தேவன் நமது சாயலாகவும் அவரை மாதிரியே
நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும். மனுஷனை எதுக்காக படைச்சாரா? நல்லா கவனிங்க. மனுஷனை எதுக்கு? அவரை மாதிரியே படைச்சிருக்கிறாரா? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்களா? நீங்க அழகா தான் இருக்கீங்க, நம்புறீங்களா? இன்னும் தேவன் அழகுள்ளவர். கை தட்டும். தேவன் அழகுள்ளவர். அவரை மாதிரியே உங்களை படைச்சிருக்கிறாரா? வெண்மையும் சிவப்புமானவர், லீலி புஷ்பம் போன்ற உதடுகள் உடைய 10,000 பேர்களிலும் சிறந்தவர். 10,000 அழகுள்ளவங்களை பக்கத்துல நிறுத்தினாலும் இயேசுக்கு அழகுக்கு நிகராக அவருடைய சாயலாவே நம்மளை படைச்சிருக்கிறாரா? வேதம் சொல்லுது, தமது சாயலாக தமது ரூபத்தின்படி படைச்சு அவனை எப்படி பவர் கொடுக்கிறார் பாருங்க. சமுத்திரத்தின் மச்சங்களையும். ஐயா, கடல் மேல அவனுக்கு ஆளுகை இருக்கு. காற்றையும் கடலையும் அதட்ட முடியும். தண்ணீர் அவன் தரையாக மாற்ற முடியும். கடலுக்குள்ள அவன் மீனை உருவாக்க முடியும். அந்த பவர் எல்லாம் தேவன் யாருக்கு கொடுத்தாரு? ஆதாமுக்கு. எப்படி சொல்றாரு பாருங்க. சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும், கீழே மேல ஆகாயத்து பறவைகளையும், மிருக ஜீவன்களையும், பூமி அனைத்தையும், எல்லாத்தையும், பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள். அப்போ தேவன் தான் எல்லாத்தையும் ஆள்றாரு. இங்க அவரை மாதிரியே ஒரு ஆதாம படைச்சு என்ன மாதிரியே பூமி, வானம், கடல், விலங்கு, யானை, சிங்கம், தாவரங்கள் எல்லாத்தையும் நீ தாண்ட ஆளணும். நீ வாயால என்ன சொல்றியோ அது அப்படியே நடக்கும். அப்ப என்னது? நான் உன்னை படைச்ச நோக்கம் தேவர்களாய், கை தட்டும், தேவர்களாய் தேவன் அதுதானே படைச்சிருக்கிறாரு. எல்லாத்தையும் ஆளு. நீ சொன்னபடி நடக்கும். அது ஏற்கனவே தேவன் அவனை படைச்சு அந்த ஆசீர்வாதத்தை வச்சுட்டாரு. இங்க தோட்டத்துக்குள்ள பிசாசு உள்ள வாராம் பாருங்க. தோட்டத்துக்குள்ள 3 அதிகாரம் பாத்தீங்கன்னா தோட்டத்துக்குள்ள வந்துதான் என்ன பண்றான்? ஆதியாகமம் 3:4-5 பாத்தீங்கன்னா, அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாகவில்லை. ஐயா, ஆண்டவர் சொன்னாரா அந்த தோட்டத்தின் நடுவில் இருக்கிற அந்த விருட்சங்களை என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார். உண்டா? நீங்க அதை சாப்பிடுங்க. சாப்பிட்டால் உங்க கண்ணு திறந்து நீங்க என்ன செய்வீங்க? அறிந்து தேவர்களை போல் இருப்பீர்கள் என்றும் தேவர்களை போல் இருப்பீர்கள். ஏற்கனவே அவங்க தேவர்களாதான் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. கை தொட்டோமா? ஏற்கனவே தேவர்களாதான் வச்சிருக்கிறார். கை தொட்டோம். ஹல்லேலூயா. பிசாசு என்ன சொல்றான்? இல்ல, உனக்கு காற்று மேலே அதிகாரம் கிடையாது, கடல் மேல அதிகாரம் கிடையாது, சிங்கத்து மேலே அதிகாரம் கிடையாது, யானை மேல அதிகாரம் கிடையாது, இயற்கை மேல அதிகாரம். நீ எல்லாம் ஆள முடியாது. சும்மா தேவர்கள் சொல்லாத. நீ இந்த கனியை சாப்பிட்டாதான் எப்படி ஆவ? ஆனா தேவன் ஏற்கனவே அந்த வேலையை செஞ்சு வச்சிருக்கிறார். ஆதாம அவரை மாதிரியே படைச்சு, அவரை மாதிரியே பேச, அவரை மாதிரியே ஆள, அப்படியே தேவர்களை தான் வச்சிருக்கிறாரு. நம்முடைய நல்ல தேவனை கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இதுல என்ன தெரியுது? பிசாசு என்னது? பொய்யன். பிசாசு என்னது? பொய்யன். அவன் பொய்க்கு பிதா. அவன் கொலைபாதகன். தேவனுடைய வார்த்தைய விசுவாசிக்க நினைச்ச மாட்டான், விட மாட்டான். ஏன்னா நீங்க நம்பிட்டீங்க வச்சுக்கிறீங்களா? நீங்க தேவனுடைய வார்த்தைய நம்பிட்டீங்கன்னா நீ தேவர்களை போல செயல்பட ஆரம்பிச்சிருவ. காற்று இறையாது, கடலே அமைதலாயிரு. ஆனா பிசாசு சொல்றான், இல்ல ஆண்டவர் அப்படிலாம் ஒண்ணு வைக்கல,
ஆனா ஆதியாம் 1:26 தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. ஆழக்கடவீர்கள். எல்லாமே உன் கையில தான் கண்ட்ரோல். நீ தேவர்களா தான் இருக்கிற. ஆனா அவன் சொல்றான், இல்ல இப்ப இந்த கனியை சாப்பிட்டா தான் தேவர்களை நீ போல ஆவேன். தேவர்களை போல ஆவ. இனிமா தான் ஆவ. ஆனா தேவன் சொல்லிட்டாரு, ஏற்கனவே உன்னை என்ன மாதிரியே படைச்சு என் முழு பவரை உன் கையில கொடுத்துட்டேன். ஆனா ஆதாம் ஏமாந்து போனான். அவன் தேவனுடைய வார்த்தையை நம்பாம எதை நம்பிட்டான்? பிசாசுடைய பொய்ய நம்பிட்டான். இன்னைக்கு ஆண்டவர் அதைத்தான் கற்று சொல்ல போறார். நீ தேவனுடைய பிள்ளையா இருக்கிறனால தேவன் உனக்குன்னு வச்சிருக்கிறத அப்படியே நம்பிரு. கைதட்டும். அப்படியே நம்பிரு. பிசாசு பொய் சொல்லுவான். உனக்கு தேவன் வைக்கல, உனக்கு தேவன் செய்யல. ஆதாமுக்கு ஏற்கனவே எல்லாத்தையும் செஞ்சு என்ன மாதிரியே நீ ஆளணும்னாரு. ஆனா பிசாசு சொல்றான், இந்த கனியை சாப்பிட்டா தான் நீ ஆளுவ. பொய்காரன். எல்லாம் நெஞ்சில கேங்க. ஏற்கனவே எனக்குள்ள தேவன் என்னெல்லாம் வச்சிருக்கிறாரு. தேவன் சொன்னாரா, நான் அப்படியே நம்புவேன். பிசாசு அதுக்கு எதிர்மறையா சொன்னா அவனுக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், செவி கொடுக்க. என்றால் நான் தேவனால் உண்டானவன். கைத்தட்டும். நான் தேவனால் உண்டானவன். அல்லேலூயா. இப்ப தேவன் உனக்கு என்னெல்லாம் வச்சிருக்கிறாருங்கிறத கண்டுபிடி. எதுக்காக இந்த ஆதியாமத்துக்கு போனோம்னா, முதல் ஆதாம் முதல் மனுஷனே ஏமாந்து போனா பிசாசுடைய பொய்ய நம்பி. தேவன் எல்லா பவரையும் கொடுத்தாலும் அவன் ஏமாந்துட்டான், நம்பல. அதே மாதிரிதான் இன்றைக்கு வேதாகமம் உனக்குள்ள என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத தேவன் உனக்கு சொல்லி கொடுக்க போறாரு. நீ தேவனால் உண்டானவர்கள் அப்படியே நம்பி அப்படியே அதை உரிமை பாராட்டி எடுத்துக்கொள்ளுங்கள். கை தட்டுவோம். எடுத்துக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. முதல்ல எங்க இருந்து வருவோம்னா பேதுருட்ட இருந்து வருவோம். ஒவ்வொரு ஊழியக்காரங்களா பார்ப்போம். முதல்ல பேதுரு என்ன சொல்றாரு? பேதுரு மூலியமா, ஏன்னா மூத்த அப்போஸ்தலன் அல்லவா, அப்போஸ்தலர்களே மூத்தவன், அனுபவம் நிறைந்தவன் பேதுரு. இந்த பேதுரு எப்படி ஆதாமுக்குள்ள என்ன இருந்தத தேவன் சொல்லும் போது அவன் நம்பலையோ, பிசாசு நம்ப விடாம ஆக்குனானோ, இந்த புதிய ஏற்பாட்டுல பேதுரு மூலியமா ஆண்டவர் சொல்றாரு, நீ யாரு, உனக்குள்ள என்ன இருக்கு. 1 பேதுரு 2:9. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று, உங்களை பார்த்தா சொல்றாரு, நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து நம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகவும் ராஜரீக ஆசாரிய கூட்ட பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாய் இருப்பீர்கள், இருக்க போவீர்கள். நல்லா பாருங்க வசனத்தை. இருக்கிறீர்கள். இதத்தான் உங்களுக்கு ஆண்டவர் இன்னைக்கு கற்றுக் கொடுக்க போறார். ஏற்கனவே உனக்குள்ள என்ன இருக்குங்கிறத தேவன் சொல்றாரு. உனக்குள்ள என்ன இருக்கு. எப்படி ஏதோம் தோட்டத்துல ஆதாம அவரை மாதிரியே படைச்சு தேவர்களா வச்சிருக்கிறாரு. பிசாசு போய் சொல்றான், இல்ல இந்த கனியை சாப்பிட்டாதான் தேவர்கள் ஆகுவ. அதே மாதிரிதான் இங்க பேதுரு மூலியமா ஆண்டவர் சொல்றாரு, நீ யார் தெரியுமா, இந்த சேர்ல உட்கார்ந்து இருக்கிற ஆள்லாம் யார் தெரியுமா, ஐயா என்னால தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. உங்க பாஸ்டரால் அல்ல, உங்க அப்பா அம்மா, உங்க தாத்தா பாட்டி பூட்டர், உலகம் உண்டாருக்கு முன்னாடி நீ எந்த மூலையில இருப்பியோ தெரியாது. அப்பமே தேவன் உன்னை தெரிந்தெடுத்தாராம். கைதட்டும். நீ தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. அடுத்து சொல்றாரு, ராஜரீக ஆசாரிய கூட்டம். அப்படி நெஞ்சு நிமிர்ந்து நில்லுங்க பாப்போம். கூன் வளை எப்படி சொல்லுங்க. நான் யார் தெரியுமா, ராஜரீக ஆசாரிய கூட்டம். ராஜா தலையை தொங்கோட்டு இருக்க மாட்டாரு, சிங்காசனத்துல கம்பீரமா இருப்பாரு. ஆசாரிய, நீ தேவனுடைய ஊழியக்காரன், ரத்தத்தால் கழுவப்பட்ட ஊழியக்காரன்.
அடுத்து சொல்றாரு பரிசுத்த பரிசுத்த ஜாதி. ஜாதி. ஐயா, நான் ஒரு விளங்கா ஜாதி, நான் பாவத்துல கிடக்கிற ஜாதி, வியாதியில கிடக்கிற ஜாதி, இவன் ரொம்ப மோசம், இவன் ரொம்ப ஒஸ்ட். ஆண்டவர் சொல்றாரு, நான் தெரிந்து கொண்டேன், நான் அவனை ராஜாவா வச்சிருக்கிறேன், நான் அவனை பரிசுத்த ஜாதின்னு சொல்றேன். அடுத்து சொல்றாரு அவருடைய சொந்த அவனுடைய சொந்த ஜனமா, அவருடைய சொந்த ஜனமாய் இருக்கிறீர்கள். இருப்பீர்கள், இருக்க இருக்கிறீர்கள். போகிறீர்கள், உங்களை மாற்ற போகிறார். இருக்கிறீர்கள். இருக்கிறீர்கள், கை தட்டுவோம். இருக்கிறீர்கள். இந்த பக்கத்துல உள்ளவங்க அப்படி விரல வச்சு சொல்லுங்க, இருக்கிறீர்கள். ஏற்கனவே இருக்கீங்க, ஏற்கனவே நீங்க பரிசுத்த ஜாதிதான், இந்த பரிசுத்த நீங்க அவருடைய சொந்த ஜனம்தான், சொந்த ராஜரீக ஆசாரிய கூட்டம் தான். அல்லேலூயா. இதையே நம்ப விட மாட்டான். நான் ஒரு குப்பை ஆண்டவரே, நான் ஒரு குப்பை ஆண்டவரே, நான் மண்ணு ஆண்டவரே, நான் புழு ஆண்டவரே. நீ புழு புழுன்னு சொன்னா வர்றோம் போறோம்லாம் நசுக்கிட்டு தான் இருப்பான். நீ புழுவா இருக்கிறதுக்காக ஆண்டவர் சிலுவையில ரத்தத்தை சிந்தினாரு. நீ மண்ணா போறதுக்காகவா அவர் சிலுவையில ரத்தத்தை சிந்தினாரு. ஐயா, நீ மண்ணு கிடையாது, ராஜரீக ஆசாரிய கூட்டம். கை தட்டுவோம். கூட்டம், தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, பரிசுத்த ஜாதி. ரெண்டே ஜாதி தாங்க உண்டு. மனுஷன் 1000 ஜாதி வச்சுக்கிட்டு இருக்கான், ஆனா வேதத்தின்படி ரெண்டே ஜாதி தான், பரிசுத்த ஜாதி, ரட்சிக்கப்படாத ஒரு ஜாதி. அல்லேலூயா. தேவனுடைய பார்வையில இந்த ரெண்டு ஆண்டவருடைய பிள்ளையா நீ மாறிட்டேன்னா நீ யாரு? பரிசுத்த ஜாதி. அடுத்து சொல்லிட்டாரு, என்னுடைய சொந்த ஜனமாய். அதுதான் விடைய சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க. சொந்த ஜனமாய் இருக்கிறீர்கள். இருக்கிறீர்கள்ங்கறத அழுத்தி சொல்லுங்க. இருக்கிறீர்கள், 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 இருக்கிறீர்கள். இருக்கிறீர்கள். ஏற்கனவே ஒரு சொந்த ஜனமா இருக்கு. அதனாலதான் உலகத்தானுக்கு உனக்கு வித்தியாசம் இருக்கு. நீ தேவனுடைய பிள்ளை, உனக்குள்ள தேவன் இருக்கிறனால நீ ராஜரீக ஆசாரிய கூட்டம், நீ பரிசுத்த ஜாதி, நீ தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. ஆனா நிறைய நினைப்பேன், நம்ம வீட்டுல எல்லாரும் இருக்காங்க, நம்மளை மட்டும் ஆண்டவர் ஏன் தூக்குனாரு? ஏன்னா எங்க வீட்டுல இருக்கிறதுல 1-2 என்னை விட நல்லவங்க எல்லாம் இருக்காங்க. கோவம் வந்துட்டுனா எனக்கு தான் அதிகமா வரும், என்ன நடக்குன்னே தெரியாத அளவுக்கு. ஆனா யோசிப்பேன், அவங்களெல்லாம் ஊழியக்காரரா தேர்ந்தெடுக்காம நம்மளையே தேர்ந்தெடுத்தாரு. ஏன் தேர்ந்தெடுத்தாரு? அவருடைய முன்குறித்தல், அவருடைய கிருபை, அவருடைய கிருபை. நீங்க எல்லாம் யோசிக்கணும், உலகத்துல எத்தனை பேர் உங்களை விட படிச்சவங்க இருக்கிறாங்க, அறிவாளியா இருக்கிறாங்க, விஞ்ஞானியா இருக்கிறாங்க, ஆளுநரா இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் கிடைக்காத ரட்சிப்பை நம்மளை எப்படியா தெரிந்து கொள்ளப்பட்ட சந்தை லிஸ்ட்ல சேர்த்தாரு? நம்மளை எப்படியா ராஜரீக ஆசாரிய கூட்டமா மாத்தினாரு? நம்மளை எப்படியா பரிசுத்த கூட்டத்துல சேர்த்தாரு? பரலோக கூட்டத்துல அப்படி சொந்த ஜனமாக்கிட்டாரா? பரலோகத்தின் குடிமகனா என்ன மாத்திட்டாரா? எங்க குடும்பத்துல நிறைய பேர் இருக்காங்க, இந்துக்கள்ல நிறைய பேருக்கு மத்த இதுல இருக்கிறாங்க. எல்லாத்தையும் விட்டு என்னையா தெரிந்து கொண்டாரு? அதான் கிருபை. கை தட்டுவோம். கிருபை, கிருபை. அப்போ நீங்க இருக்கீங்கிற தெரிஞ்சாதான் உனக்கு சந்தோஷமே வரும். ஆனா பேதுரு அது சொல்றாரு, சொந்த ஜனமாய் இருக்கிறீர்கள். அடுத்த வசனம் என்ன சொல்றாரு தெரியுமா? முன்னே நீங்கள், ஐயா, நீ ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை. அவருடைய ஜனமா நீ இருக்கல. இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். இருப்பீர்கள். முன்னே நீங்கள், வசனத்தை நல்லா பாருங்க, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். இருக்கிறீர்கள். அப்படி முதுக தட்டி சொல்லுங்க, ஐயா, இப்பமும் அவருடைய ஜனமாய் இருப்பீர்கள் என்று சொல்லல. நீ பரலோகத்துக்கு போனதுக்கு அப்புறம் இருப்பீர்கள் என்று சொல்லல. இப்போ
அவருடைய ஜனம்தான், அவருடைய ஜனம்தான், அவருடைய பிள்ளைதான். அவருடைய நீ பிள்ளைகள். எங்க போனாலும் உன் கூட தான் இருப்பாரு. ஆமென். நீ நடந்தாலும் உன் கூட தான், தூங்கினாலும் உன் கூட தான். ஆமென். ஏன்னா அவருடைய சொந்த ஜனம். கை தட்டுவோம். சொந்த ஜனம். ஆமென். எவ்வளவு அழகா சொல்றாரு பாரு. முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். அவருடைய ஜனங்களா இருக்கிறீர்கள். எல்லாமே இருக்கிறீர்கள். எப்படி ஏதேன் தோட்டத்துல ஏமாத்தினா? அவரு தேவன் ஆதாம நம்மள மாதிரியே படைச்சு கடல் மேல, மீன் மேல, யானை மேல, குதிரை மேல, வானத்து மேல, சூரியன் மேல, சந்திரன் எல்லாம் புல் பவர் உனக்கு தான், நீ ஆளணும் போ அப்படின்ட்டாரு. பிசாசு என்ன செய்றான்? போய் சொல்றான், இல்ல இந்த கனியை சாப்பிட்டாதான் நீ தேவர்கள் ஆவ. அங்கேயே போய் ஸ்டார்ட் ஆயிட்டு ஏதோன் தோட்டத்துல கிளப்பி விட்ட அந்த பொய்யதான் இன்னைக்கும் பிசாசு அந்த வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கான். இதை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. பிசாசுடைய ஆயுதத்தை, அவன் ஆயுதத்தை நொறுக்கணும்னா இந்த வேதாகமத்தினுடைய ஆயுதத்தை நீ அறியணும். கை தட்டுவோம். அல்லேலூயா. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உன்னை விடுதலையாக்கும். அல்லேலூயா. எவ்வளவுக்கு எனக்கு இந்த வசனத்தை படிக்கும்போது, முன்னாடி நான் படிச்சிருக்கேன், தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரிக கூட்டம், பரிசுத்த. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு என்ன உணர்த்தினா தெரியுமா? நேத்து சாயந்தரம் நான் பைபிள வாசிக்க, ஏற்கனவே இருக்கீங்கப்பா. ஏதோன் தோட்டத்துல இப்படிதான் ஆதாம் ஏமாந்து போனா. அதே மாதிரி ஏமாந்துடாதீங்க. இனிமேதான் இருக்க வைப்பாரு, இனிமேதான் மாத்துவார். இல்ல, இருக்கிறீர்கள். கை தட்டுவோம். இருக்கிறீர்கள். இன்னும் நிறைய பேருக்கு கண்ணு என்ன தெரியுமா? ஆண்டவர் ஒரு நாள் நம்மள மாத்தி, அவர் என்னைக்கு நம்மள ஆசீர்வதிக்க போறாரு, அதை நீங்க அறியாம இருக்கிறனாலதான் அந்த பிசாசுடைய பொய்ய கேட்டு 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 அதே நமக்கு அப்படி பழக்கமாயிட்டு. எபிரேயர் 10:10 எடுத்து வாசித்து பாருங்க. ஏற்கனவே இது வாசித்த வசனம் தான். எபிரேயர் 10:10. எபிரேயர் 10. இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே. ஒரு விரல காட்டுங்க. இயேசு திரும்ப எல்லாம் மரிக்க மாட்டாரு. உங்களை பரிசுத்தமாக்குற ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறோம். பரிசுத்தமாக்கப்படுவீர்கள், பரிசுத்தமாக்கப்பட போகிறீர்கள். அப்படி இருக்கா? நல்லா பாருங்க. ஒரே தரம் அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறோம். கை தட்டுவோம். இருக்கிறோம். இதையே பிசாசு நம்ப விட மாட்டான். இயேசு என்னைக்கு சிலுவையில மரித்தாரு அன்னைக்கும் பழைய மனுஷன் லிஸ்ட் அங்க சொல்லி முடிச்சிட்டாரு. அதத்தான் ஞானஸ்தானத்துல அதை செய்யறோம். நிறைய பேர் ஞானஸ்தானம் எடுத்ததோட மறந்துடுவாங்க. ஐயா, அந்த பழைய மனுஷன் அந்த இயேசு கிறிஸ்துடைய ஒரே பலியினால் அவருடைய சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். படுவோம் அப்படின்னு சொல்லல. வசனத்தை நல்லா பாருங்க. பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறோம். இந்த வசனத்தெல்லாம் பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டுல தாவீது ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆண்டவர் என்ன சொல்றாரு? என் இருதயத்துக்கு ஏற்ற மகன். என் இருதயத்துக்கு ஏற்ற. அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருந்தாரா தாவீது? இல்ல. அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா தாவீது இருந்தாரா? ஆண்டவர் சொல்றாரு தாவீத என் இருதயத்துக்கு ஏற்ற மகன். அவன் பண்ணின சேட்டை அதுல வேதத்துல நிறைய இருக்கு. ஆனா எப்படி மாத்தினாரு? அவன் மாறிட்டான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு அவனை குறித்து என் இருதயத்துக்கு ஏற்ற மகன். ஏன்னா அவன் ஆடு மாடு பறவைகள் வெட்டி பலி செலுத்தினான். அந்த பலி நிமித்தமா தாவீதுடைய பாவத்தை அப்படி மூடி போட்டாரு. அதுக்கப்புறம் ஆவிய வச்சாரு. தாவீதை அவனுக்கு இருதயத்துக்கு ஏற்றவனா மாத்திட்டாரு. அதனாலதான் தாவீதை சொல்றாரு என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லிட்டாரு. அப்போ பழைய ஏற்பாட்டுல ஆடு மாடு பறவைகள் வெட்டி ரத்தத்தை தெளிச்சதுக்கு இருதயத்துக்கு ஏற்ற மகன், எனக்கு பிரியமான மகன், அன்பான மகன் அப்படி சொல்றாருன்னா, புதிய ஏற்பாட்டை நம்மள தேவனுடைய கிறிஸ்துவுடைய ரத்தம், சொந்த ரத்தத்தினால நம்மளை கழுவி எடுத்தா
நம்ம நம்ம மேல அவர் பிரியமா இருப்பாரா இருக்க மாட்டாரா? பிரியமா இருப்பார். இதையே நம்ப விட மாட்டான். பிசாசு போய் சொல்லுவான், உன்னை வெறுத்துட்டாரு, உன்னை வெறுத்துட்டாரு, உன் மேல ஆண்டவர் கோவமா இருக்கிறாரு, உன்னை தள்ளிட்டாரு. அவர் வெறுத்திருந்தா என்னைக்கே நீங்க பீஸா போயிருப்பீங்க. கை தட்டுவோம். பீஸா இருப்பீங்க. ஹல்லேலூயா. எபிரேயர் 9:12 சொல்லப்பட்டிருக்கு. பவுல் எழுதுறார். எபிரேயர் 9:12 வெள்ளாட்டுக்கடா, வெள்ளாட்டுக்கடா, இளங்காளை, இளங்காலை இவைகளுடைய ரத்தத்தினாலே அல்ல, இவைகளுடைய ரத்தம். அங்க தாவீது கழுவுன அந்த ரத்தத்தினால் அல்லையா, தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே ஒரே தர மகா பரிசுத்த ஸ்தலத்திலே ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு ஐயா பண்ணினார். நித்திய முழு ஆசீர்வாதத்தை நமக்காக இயேசு பண்ணிட்டாரா. அப்ப பழைய ஏற்பாட்டுல தாவீதே அவ்வளவு கோல் அடிக்கணும்னா புதிய ஏற்பாட்டுல இயேசுவின் ரத்தத்துல உள்ள தேவ பிள்ளை எவ்வளவு ஆசீர்வாதத்தை அனுபவிப்பாங்க. கை தட்டும். ஹல்லேலூயா. நிறைய தேவனுடைய பிள்ளை என்ன நினைக்காங்க தெரியுமா? ஏன் எனக்கு நான் கஷ்டப்படுறேன், ஏன் எனக்கு தொழில இப்படி நஷ்டமாயிட்டு, ஏன் இப்படி போயிட்டேன், ஆண்டவர் என் மேல வெறுத்துட்டாரு, ஆண்டவர் என்ன வெறுத்துட்டாரு, ஆண்டவர் என்ன தள்ளிட்டாரு. கிடையாது, பிசாசு பொய் சொல்றாங்க. ஏதோ தோட்டத்துல சொன்ன பொய்யை தான் இன்னைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏற்கனவே உனக்குள்ள இருக்கிறத நீ கண்டுபிடிக்கல, நீ தெரிந்து கொள்ளப்பட்டவங்கிறத நீ கண்டுபிடிக்கல, நீ ராஜரீக ஆசாரிய கூட்டங்கிறத நீ கண்டுபிடிக்கல, நீ பரிசுத்த ஜாதியா. ஐயா மனுஷன் ஜாதி பார்த்து ஒதுக்குவான். தேவன் சொல்லிட்டாரு, என் கூட்டத்துல வந்துட்டு இல்ல, நீ பரிசுத்த ஜாதி, என்னுடைய சொந்த ஜனமாய் இருக்கிறீர்கள். கை தட்டுவோம். இருக்கிறீர்கள். அல்லேலூயா. இங்க என்ன சொல்றாருன்னா, ஒரே பலியினால் நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறீர்கள். அப்போ என்னைக்கெல்லாம் சாத்தான் பொய்ய உனக்குள்ள ஊதுறானோ உடனே இந்த சிலுவை. ஏன் சிஎஸ்ஐ இந்த சிலுவையை வச்சிருக்காங்க தெரியுமா? ஆர்சிஎஸ்ல எல்லாம் ஏக்கு சிலுவை வச்சிருக்காங்க. ஐயா அந்த சிலுவையை பார்க்கும் போது இயேசுவோட அன்பை நீ கண்டுபிடிச்சிட்டேன்னா இந்த உலகத்துல எந்த சக்தியும் உன்னை குழப்ப முடியாது. பொய்ய உடைச்சு நொறுக்கிடுவீங்க. இந்த சிலுவையின் ஒரே பலியினாலதான் என்ன பெர்ஃபெக்ட்டா சொல்லுங்க, பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறேன். கை தட்டுவோம். இருக்கிறேன், இருக்கிறேன். யாராவது உன்னை சரியில்லை சரியில்லைன்னு சொன்னா எபிரேயர் 10:10 அவனுக்கு எடுத்து காட்டுங்க. ஏன் இயேசு ஒரே சிலுவையில ஒரே பலியின் மித்தமா அந்த சித்தத்தின்படி நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன். பரிசுத்தமாக்கப்படுவேன்ல, அவர் பரிசுத்தமாக்குற வேலை ஏற்கனவே செஞ்சு முடிச்சிட்டாரியா. அப்ப நான் ஏன் கஷ்டப்படணும்? தேவையில்லை. நீ அதை கண்டுபிடிச்சிட்ட, பிசாசுடைய பொய்ய உடைச்சிட்டீங்கன்னா இன்னையில இருந்து ஆசீர்வாதம் உனக்கு ஸ்டார்ட் ஆயிரும். கைதட்டு, ஸ்டார்ட் ஆயிரும். கைதட்டு. அல்லேலூயா. 1 கொரிந்தியர் இதையும் நம்ம போதிச்சிருக்கிறோம். பவுல் சொல்றாரு பாருங்க. எபிரேயர்ல முதல்ல அப்போஸ்தலனாகிய பேதுரு சொன்னாரு. அடுத்தது பவுல் எபிரேயர்ல பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கீங்கன்னு சொல்றாரு. கொரிந்தியர்ல பவுல் என்ன சொல்ற? 1 கொரிந்தியர் 1:5 நீங்கள் இயேசு கிறிஸ்துக்குள்ளாய், நீங்கள் இயேசு படிக்கிற பிள்ளைகள் இந்த வசனத்தை வச்சு தட்டிட்டு போயிடலாம் பாருங்க. நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும், ஐயா எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியாதுன்னு சொல்லாத, எல்லா உபதேசத்திலும், எல்லா அறிவிலும், அறிவுல உங்களை பீட் பண்றதுக்கு ஆளே கிடையாதுங்க. மற்ற எல்லாவற்றிலும், அறிவிலும் மற்ற எல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாக்கப்பட்டிருக்கிறபடியா, சம்பூர்ணம். நீங்களா அறகுறையா இல்லையா? சம்பூர்ணமாக்க பட்டிருக்கிறபடியா படிவீர்கள், படப்போகிறீர்கள். நல்லா பாருங்க. சம்பூர்ணம் உள்ளவர்களாக்கப்பட்டு இருக்கிறபடியால். பிசாசு போய் சொல்லுவான், ஐயா ஒன்னெல்லாம் பாஸ் பண்ண முடியாது, ஒன்னாலாம் மார்க் எடுக்க முடியாது, இது ரொம்ப கஷ்டம், இது ரொம்ப போராட்டம். ஆனா வசன வெளிப்பாடு கண்டுபிடிக்கிறவனுக்கு ஈஸிங்க. ஏன்னா வசனம் அப்படிதான் சொல்லுது. நீ யாரு? நீ யாரு? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், ராஜரீக ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருடைய சொந்த ஜனமா இருக்கீங்க.
அல்லது பிசாசு தட்டிட்டு போறதுக்கு உன் வாழ்க்கையை பரிசுத்த குலைச்சலாக்கவும் முடியாது. அந்த வேலையை இயேசு சிலுவையில ஒரே பலியில பரிசுத்தமாக்கி வச்சுட்டாராம். அதுவும் உங்களுக்குள்ள இருக்கு. இங்க சொல்றாரு கொரிந்தியர்ல, நீங்கள் நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள் எல்லா உபதேசத்திலும் ஐயா டீச்சிங் எல்லா உபதேசம் பைபிள்ல என்னென்ன சத்தியம் இருக்கோ அத்தனையும் கற்று தருவார். நான் அதை டெய்லி அறிக்கை பண்றேன். அவருக்குள் எல்லா உபதேசமும் பைபிள்ல எங்கெல்லாம் புதைஞ்சு கிடைக்கும் அந்த புதையில பூரா ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துவார். எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும். ஐயா ஐஏஎஸ் படிக்கிற கஷ்டம், சிஏ படிக்கிற கஷ்டம், அது உலகத்தான கஷ்டம் ஐயா. ஆனா பைபிள்ல பவுல் எழுதுறாரு, நீ கிறிஸ்துவுக்குள் முன்குறிக்கப்பட்டபடினால் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்ற எல்லாவற்றிலும் சம்பூர்ணமாக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஏற்கனவே இருக்கிறீர்கள். கையை தட்டுவோம். ஹalleluya, ஹalleluya. இது இந்த வசனங்கள்லாம் உங்க மண்டைக்குள்ள உள்ள ஆவிக்குள்ள போய் ஒரு கிளர்ச்சி உண்டு பண்ணணும். பண்ணிட்டீங்கன்னா உங்களால அந்த ஆண்டு சாதிப்பீங்க. ஹalleluya. எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்ற எல்லாவற்றிலும் நீங்கள் சம்பூர்ணமாக்கப்பட்டிருக்கிறீர்கள். எல்லாவற்றிலும். ஐயா நான் விவசாயம் பண்றேன், தண்ணி இல்ல, மழை இல்ல. நீ தேவனுடைய பிள்ளை. உங்களுக்காக மழையை கூட கர்த்தர் கொண்டு வர முடியும். உங்களுக்காக கர்த்தர் எதையும் செய்ய முடியும். ஏன்னா நீ தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை. அல்லேலூயா. இந்த பைபிள்ல நீங்க அதுக்குள்ள இருக்கீங்க, ஆசீர்வாதத்துக்குள்ள இருக்கீங்கன்னு தெரிஞ்சாதானே அதை நீ அனுபவிப்பீங்க. தெரியலன்னா தாங்கப்பா பரிசுத்தமா ஆண்டு சொல்றாரு, பரிசுத்தமா ஆக்கி வச்சிருக்கம்பா, அதுக்கு நன்றி சொல்லும் பாரு. நீங்க பரிசுத்தம் ஆக்குங்கப்பா. அவர் சொல்லுவாரு, நான் ஒரே பலினால மேட்டரை முடிச்சிட்டம்பா, அதை நீ பார்த்து அதை விசுவாசித்து நன்றி சொன்னாலே போதும், உனக்கு அற்புதம் நடந்துரும். அல்லேலூயா. பேதுரு சொல்லிட்டாரு, பவுல் சொல்லிட்டாரு. இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு பாருங்க. இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? மத்தேயு 5ஆம் அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 13. நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள், இருப்பீர்கள், இருக்க போகிறீர்கள் அப்படின்னு சொல்லல. உப்பாய் இருக்கிறீர்கள். உப்புனா என்ன தெரியுமா? ஐயா நீ சோறு வச்சாலும் உப்பு போடுறீங்க, குழம்பு வச்சாலும் உப்பு போடுறீங்க, எல்லாத்துலயும் உப்பு சேருது இல்ல. அப்ப என்னதுன்னா உப்பு இல்லாம ஒண்ணு என்ன செய்ய முடியாது. அதே மாதிரி என்னன்னா அந்த உலகத்திற்கு நீ ரொம்ப ரொம்ப முக்கியமானவன். கைத்தட்டும். ரொம்ப ரொம்ப முக்கியமானவன். நீ இல்லாம கர்த்தர் செயல்பட முடியாதுயா. நீ தேவனுக்கு தேவை. நான் ஏன் பிறந்தேன்? நான் அந்த குடும்பத்துல பிறக்காம இருந்திருக்கலாமே, நான் அந்த பூமிக்கு பாரமா இருக்கிறேனே. ஆண்டவர் சொல்றாரு, இந்த பூமிக்கு என்ன செய்றாய்? உப்பா இருக்கிறாய். உப்பில்லாத பண்டம் குப்பையிலே. ஆண்டவர் உன்னை உயிரோட வச்சிருக்க காரணம் தெரியுமா? நீ இந்த பூமிக்கு தேவை. உன் மூலியமா நிறைய பேர் சுகமாக்கப்படணும். உன் மூலியமா நிறைய இயேசுவை அறியணும். உன்னை அந்த ஏரியால ஆண்டவர் வச்சிருக்கிறான்னா ஒரு நோக்கம் இல்லாம வைக்க மாட்டாரு. அந்த ஏரியால இயேசு யாருங்கிறது தெரியணும். இந்த உப்பு போடும் போதுதான சுவை தெரியுது. அதே மாதிரி நீ இருக்கும்போது இயேசுவை தெரிய வைப்பார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் தருவான்னு சொல்லல. நீங்க உப்பாகவே இருக்கிறீர்கள். கை தட்டுவோம். இருக்கிறீர்கள். கை தட்டுவோம். ஹalleluya. இது வேற யாரும் சொல்லல, இயேசுவே சொல்றாரு. சரி அடுத்த வசனத்துக்கு வாங்க. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். நீங்கள் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். இருப்பீர்கள் அப்படின்னு இருக்கா? நம்ம அதை என்னைக்கா நம்ம அப்படி ஏன் இதை குறித்து நம்ம போதிச்சுக்கிட்டே இருங்க. அப்பதாங்க அவங்களுக்கு மைண்ட்ல ஏறும். ஓஹோ நான் வெளிச்சமா, நான் பூமி உலகத்துக்கே வெளிச்சமா. இதை ஏத்துக்கொள்றதுக்கு பிசாசு சொல்லுவான், உன் வீட்டிலே நீ உண்மையா இல்ல,
நீ தெருவிலே உண்மையா இல்ல, இந்த தூத்துக்குடிக்கே உண்மையா இல்ல, நீ இன்னும் உலகத்துக்கே வெளிச்சமா? பிசாசு பொய்ய ஊதுவான். நீங்க சொல்லுங்க, எங்க அப்பாவே சொல்லிட்டாரு, நான் உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறேன். கை தட்டும். உலகத்திற்கு சொல்லுங்க, உலகத்திற்கு, உலகத்திற்கு. இப்படியே நீங்க எங்க அப்பா சொல்லிருக்கிறாரு, பொய் சொல்ல மாட்டாருங்க. அவருக்கு பேர் பொய்யுரையாத தேவன் என்று சொல்லப்படும். எல்லாம் சொல்லுங்க, பொய்யுரையாத தேவன், பொய்யுரையாத தேவன், பொய்யுரையாத தேவன், பொய்யுரையாத தேவன். பொய்யுரையாத தேவன். நம்ம எப்படி வாழ்றோம்? நம்ம எப்படி இன்னைக்கு ஏதாவது சோறு கிடைக்கா, இன்னைக்கு ரைட் 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 ரைட். ஆண்டவர் அப்படி வைக்கல. நீ வந்து பூமிக்கே உப்பா இருக்கிறார், உலகத்திற்கே வெளிச்சமா இருக்கிறார். இப்ப நம்ம ஏதோ ஒரு முக்குல தூத்துக்குடியில இருக்கிறதுல கடைசியில நடக்கிற ஓரத்துல நிக்கிறோம். ஆனா இந்த வார்த்தை உள்ள போச்சு வச்சுக்கிறீங்களா, சொல்லுங்க, இது குடையணும். இது உள்ள போக போக போக, ஆண்டவரே நான் தூத்துக்குடிக்கு மாத்திரம் இல்லப்பா, நான் தமிழ்நாட்டுக்கு மாத்திரம் இல்லப்பா, நான் இந்தியாவுக்கு மாத்திரம் இல்லப்பா, சொல்லுங்க, உலகத்திற்கே, உலகத்திற்கே வெளிச்சமாய் இருப்பீர்கள் என்று சொல்லல, இருக்கிறீர்கள். கை தட்டுவான், இருக்கிறீர்கள். இதெல்லாம் நீங்க விசுவாசிக்கும் போது பாத்தீங்கன்னா, கர்த்தர் உங்களை கரங்கள் எடுத்து பயன்படுத்தும் போதுதான் அந்த வெளிச்சம் ஒவ்வொரு இடமா போகும். ஒரு மிராக்கிள் பண்ணிட்டா போதுங்க, அந்த வெளிச்சம் அப்படியே பரவும். இந்த பழைய ஏற்பாட்டுல தாவீதுக்கு அப்படி ஒரு வெளிச்சம் இருந்தனாலதான் பெலிஸ்தரை மீட் பண்ண முடிஞ்சுதா, முடியலையா? கோலியாத்தை சந்திச்சானா, சந்திக்கலையா? சவுல் அவன் ராஜாவா இருக்கிறான். சவுல் ராஜாவா இருக்கிறவனே பயப்படுறான். என்ன பயப்படுறான்? ஐயா, அவன் தலையில இருக்கிற கவசம் இருக்கு, அவன் கையில இருக்கிற ஆயுதம் இருக்கு, அவன் இருக்கிற உயரம் இருக்கு, அவனுடைய பாடி இருக்கு, அவன் பக்கத்துல யாரும் போக முடியாதியா, யாருமே போக முடியாதியா, யாருமே ஒரு அதிகாரத்துல இருக்கிற அரசாங்கத்துல அவனே பயப்படுறான் சவுல். தாவீது ஆடு மேய்க்கிறவங்க, ஆடுகளை வனாந்தரத்துல மேய்க்கிறவன். அவனுக்குள்ள அந்த வெளிச்சம் போயிட்டு, என்ன போயிட்டு, தேவன் என்ன தெரிந்தெடுத்திருக்கிறாருன்னா அந்த உலகத்துக்கு நான் முக்கியமானவன், நான் தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவன், தேவன் எனக்குள்ள வாழ்றாரு, நான் அந்த உலகத்துக்கு முக்கியமானவனா இருக்கிறனால இந்த பெலிஸ்தரி தலையை துண்டா வாங்குவேன், அந்த தலையை வெட்டி ஆகாயத்து பறவைகளுக்கு நான் இறையா கொடுப்பேன். நாளைக்கு இல்ல, இன்றைக்கு அவனை சோலி முடிக்க போறேன். ஏன்னா சாத்தானுடைய பொய்யை தாவீது நம்பல. நீ பண்ண சேட்டை தெரியா, தாவீதை குழப்பிருக்க மாட்டானா? நீ பண்ண அட்டுழியம் தெரியாதா? நீ என்னென்னலாம் பண்ணுன? இப்ப இந்த கோலியாத்தை வீழ்த்திரியோ? நீ செஞ்ச பாவம் தெரியாது, இப்ப நீ கோலியாத்து முன்னாடி போனா உன்னை அப்பளமா உன்னை நொறுக்கிடுவான் அப்படின்னா தாவீதை குழப்பாமே இருந்திருப்பான். ஆனா தாவீதுக்கு இந்த வேதத்தினுடைய வெளிச்சம் உள்ளே போய்விட்டது. கை தட்டுவோம், வெளிச்சம் போய்விட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இடத்துல இயேசு சொல்றாரு, ஐயா, மனுஷன் அல்ல, தேவனே சொல்றாரு, நீ இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிற, இந்த பூமிக்கு நீ உப்பா இருக்கிற, நீ தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, நீ ராஜரீக ஆசாரிய கூட்டம், நீ பரிசுத்த ஜாதி, என் சொந்த ஜனம். முன்னாடி உங்களுக்கு இரக்கம் கிடைக்கல, இப்போ என்னுடைய இரக்கம் உனக்கு இருக்கப்பா. நான் உன் மேல அன்பா இருக்கேன்பா. ஒரு நேரம் உன்னை கைவிட மாட்டேன், ஒரு நேரம் உன்னை விட்டு என்ன செய்ய மாட்டேன். அதனால தாவீதுக்கு பழைய ஏற்பாட்டுல அந்த விசுவாசம் இருந்தனாலதான் கோலியாத்தை வந்து பாருன்னா பெலிஸ்தரின் தலை துண்டிக்க வைத்தான். இன்னைக்கு ஏன் நம்ம சத்துருவை எதிர்க்க முடியல? இன்னைக்கு நம்ம ஏன் நமக்கு எதிராக வர்ற பிரச்சனைகள் நம்மளால ஏன் மேற்கொள்ள முடியல? நம்மளால ஏன் மேற்கொள்ள முடியல என்று சொன்னா, நம்ம எதுக்குள்ள ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. ஏதோ தோட்டத்துல ஆதாம ஏமாத்துற மாதிரியே இன்னைக்கு பிசாசு நம்மள்ட்ட பொய்ய சொல்லி ஏமாத்திக்கிட்டே இருக்கான். உன்னால ஏன் பண்ண முடியாது, உன்னால படிக்க முடியாது, உன்னால அதை செய்ய முடியாது. ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ உலகத்திற்கே வெளிச்சம். கை தட்டும், பூமிக்கே உப்பு. ஹல்லேலூயா. நீ தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை, என்னுடைய பரிசுத்த ஜாதி, என்னுடைய சொந்த ஜனம்.
சொந்த ஜனமாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. இந்த வசனங்கள் எல்லாம் பார்க்கும்போது ஆவியானவர் உனக்குள்ள அந்த விசுவாசத்தை தூண்டணும். அப்போ உலகத்துல வெளிச்சத்தை காட்டியே ஆகணும். அவர் வெளிச்சத்துக்குள்ளதானே வச்சிருக்காரு. அல்லேலூயா. அல்லேலூயா. இதெல்லாம் நீங்க அனுப்பிங்க, கேட்கறதுக்கு தான் நல்லா இருக்கும். இது கேட்கிற அதனாலதான் முத வசனமே அதை எடுத்தாச்சு. தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனத்துக்கு, பிசாசினால் உண்டானவன் தேவனுடைய வசனத்துக்கு. ஐயா, இது பைபிள்ல இருக்கு. அதுபடியே நடக்குமா? நடக்கும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கைதட்டும். ஹல்லேலூயா. இயேசுவை போல் பேசிடுவே, இயேசுவை போல் நான் நடந்திடுவேன், இயேசுவை போல் நான் ஜெபித்திடுவேன், இயேசுவை போல் நான் செயல்படுவேன். ஓ, இயேசுவை போல் பேசிடுவேன், இயேசுவை போல் நான் நடந்திடுவேன், இயேசுவை போல் நான் ஜெபித்திடுவேன், இயேசுவை போல் நான் செயல்படுவேன். தேவ ஆவியார் அபிஷேகிக்கப்பட்டவர், தேவ ஆவியானவர் என் மேல் அமர்ந்திருக்கிறார். தேவ ஆவியானவர் என் மேல் அமர்ந்திருக்கிறார். சரி, அடுத்து இயேசு இன்னொரு இடத்துல என்ன சொல்றாரு பாருங்க. இதை நம்ம அடிக்கடி தியானிக்கிறோம். யோவான் 10:34-35. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இயேசுதான் சொல்றாரு பாருங்க. அதான் இயேசு அவர்களுக்கு பிரயுத்தமாக, தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்று தேவர்களா இருப்பீர்கள் என்று சொல்லல. நான் சொன்னேன் என்பதாய், அந்த வசனத்தை பாருங்க. தேவர்களாய் இருக்கிறீர்கள் இருப்பீர்கள், இருக்கிறீர்கள் இருப்பீர்கள் என்று சொல்லல, இருக்கிறீர்கள். எல்லாரும் பக்கத்துல அப்படி கை நீட்டி சொல்லுங்க. ஐயா, தேவர்களாய் இது பவுல் சொல்லல. இருக்கிறீர்கள். சொல்லுங்க, இது பவுல் சொல்லல, இது பவுல் சொல்லல, இது பேதுரு சொல்லல, இது பேதுரு சொல்லல, இயேசுவே சொல்றாரு. இயேசுவே சொல்லி இருக்கிறார். நீங்கள் தேவர்களாய் இருக்கிறீர்கள், இருக்கிறீர்கள். வாசிங்க. இருக்கிறீர்கள் என்று என்று நான் சொன்னேன் என்பதாய், நான் சொன்னேன் என்பதால் உங்கள் வேதத்தில் எழுதி இருக்கவில்லையா? உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கவில்லையா? தேவ வசனத்தை அடுத்து சொல்லிட்டாரு, நீங்க தேவர்களா இருக்கிறீர்கள் என்று சொல்லிட்டு அடுத்து ஒரு ப்ரூவ் பண்றாரு. அது வேதத்தில், வேத வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் சொல்லி இருக்க வேத வாக்கியமும் தவறாததாய் இருக்க. என்னன்னா அது மிஸ் ஆகாதான். வேத வசனம் தப்பா இருக்கவே இருக்காதான். ஏன்னா வானமும் பூமி ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தையில ஒரு எழுத்து கூட என்ன செய்யாதான். இந்த இடத்துல இயேசு என்ன சொல்றாரு தெரியுமா? நீங்கள் தேவர்களா இருப்பீர்கள் என்று சொல்லல, இருக்கிறீர்கள். தட்டுவோம், தட்டுங்க, பக்கத்துல பார்த்து. தேவர்களாய் இருக்கிறீர்கள். பக்கத்துல உள்ள நோயாளி மேல கைய வைங்க, கட்டளை கொடுங்க, கட்டளை கொடுங்க. நீங்க பழைய ஏற்பாட்டுல யோசுவா இதெல்லாம் எப்படி செஞ்சாங்கன்னு நினைச்சீங்க? ஆசாரியர்களை எப்படி செஞ்சாங்க? யோர்தான்ல காலை நீட்டுனாங்க, தண்ணி அப்படியே ஒரு யோர்தானின் தண்ணி சவுறு மாதிரி நிக்கி. அப்ப அவங்களுக்கு பழைய ஏற்பாட்டிலேயே தெரிஞ்சிருக்கு தேவர்கள், தேவர்கள், தேவர்கள். மோசே கோலதான் நீட்டுனா, எலிசா ஒரு கட்டை எடுத்துதான் தண்ணிக்குள்ள போட்டா இரும்பு மிதக்கு. அவங்களுக்கு தெரிஞ்சிட்டு நம்ம தேவர்கள். புதிய ஏற்பாட்டுல இயேசுவே படைச்சவரே நேரடியா வந்து சொல்றாருயா, ஐயா நீங்கள் தேவர்களா இருக்கிறீர்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் அந்த வேதம் தப்பாவே இல்லையா, ஒரு எழுத்து கூட தப்பாகாதான். இந்த ஆண்டு நீங்க யாரெல்லாம் இதை விசுவாசிக்கிறீங்களோ, இது இயேசுவே சொல்லி இருக்கிறாரு. நெஞ்சில கை சொல்லுங்க, இயேசுவே சொல்லி இருக்கிறாரு, இயேசுவே சொல்லி இருக்கிறாரு. அப்ப நான் தேவர்களை போல நான் பேச போறேன். இயேசுவின் நாமத்தில் அற்புதம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜனனத்துக்குள்ள ஜீவன் இறங்கட்ட. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் மரணத்தின் ஆவியை கட்டுகிறேன்.
ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு, நான் 19 பிணத்தை எழுப்ப போனேன்யா, 19 பிணத்தை எழுப்ப போனேன். 19 பிணத்தை எழுப்ப போனபோது ஒரு பிணம் கூட எந்திக்கலங்கிறதுக்காக நான் விட போறதும் கிடையாது. நான் ட்ரை பண்ணிட்டே இருப்பேன். ஏன்னா இயேசு பொய் சொல்ல மாட்டார். இயேசு என்ன சொல்ல மாட்டாரு. என்கிட்ட வேணா விசுவாசம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம், ஆனா அவர் சொன்னது உண்மை. அதனால நான் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன். ஏன்னா அவர் சொன்னது உண்மைங்கிறனால எப்படி நடக்கும். நான் ட்ரை பண்ணி நான் துஷ்டி வீட்டுக்குள்ள போய்கிட்டு தான் இருக்கேன். 19 இடத்துக்கு போனாலும் பிசாசு என்ன குழப்பினாலும் நான் தெளிவா தான் இருக்கிறேன். செத்தவனை எழுப்புவேன். அல்லேலூயா. ஏன்னா அது சொன்னதே இயேசுதான். ஆனா பிற மாநிலங்கள்ல எல்லாம் சரளமா எழுப்புறாங்க. ஓசு பக்கத்துல எல்லாம் ஒரு பெங்களூர் பக்கத்துல இருக்கு, சாதாரண விசுவாசிகளே பிணத்தை எழுப்புறாங்க. பாஸ்டரை விட விசுவாசிகள் பிணத்தை சாதாரண எழுப்புறாங்களா? ஏன்? அவங்களுக்கு இயேசு தானே நம்மளை பார்த்து சொல்லி இருக்கிறாரு, நீங்கள் தேவர்களா இருக்கிறீர்கள். இதைத்தானே பிசாசு ஏதேன் தோட்டத்திலே ஆதாமை ஏமாத்தினா. அவர் தமது சாயலாய் தமது ரூபத்தின்படி படைத்து எல்லாத்தையும் ஆள கடுவீர்கள் என்று சொன்னார். ஆனா பிசாசு சொல்றான், இல்ல இந்த கனியை சாப்பிட்டா தான் நீ தேவர்களை போல ஆவ. ஏற்கனவே ஆக்கி வச்சிருக்கிறாரு. அவன் அந்த வார்த்தையை நம்பாதனாலதான் ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டான். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, தேவனுடைய வார்த்தையை மட்டும் நீ நம்பிட்ட, உலகத்துல உனக்கு எதிர்மறையா இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் இயேசுவின் நாமத்தை நீ சாதகமாக்க உன்னால முடியும். சோதனை 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 இப்படியே சொல்லி வாழ்ந்துடாதீங்க. சோதனையை சாதனையாக்கக்கூடிய லிஸ்ட்ல உன்னை கர்த்தர் வச்சிருக்கிறார். கைதட்டும், வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்குள்ள நம்ம இருக்கணும். அப்போஸ்தலர் 17:28 சொல்லப்பட்டிருக்கு. அப்போஸ்தலர் 17:28. ஓ glory glory. நாம் ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அவருக்குள் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். நீ அவருக்குள்ளதான் இருக்க, நீ அவருக்குள்ளதான் இருக்கிற. 1ஆம் தேதி அந்த ஹால்ல வச்சு ஜெபம் பண்ணும்போது முதல்ல ஒரு லேடி ஜெபம் பண்ண வந்தாங்க. 2வது ஜெபம் நிக்சன் தான் வந்தாரு. அவருக்கு ரொம்ப நேரம் எல்லாம் ஜெபம் பண்ணல. அவரு கையை வச்சு கொஞ்ச நேரம் பண்றதுக்குள்ள ஜீசஸ் கிரைஸ்டே பக்கத்துல அப்படியே நிக்கிற மாதிரி அப்படி ஒரு தச்சுருவமா ஆண்டவர் காட்டினாரு. அப்ப ஆண்டவர் என்ன சொன்னாரு, உங்களோடு கூட இருக்கிறார். நீ எங்க போனாலும் உங்களோடு கூட தான் இருக்கிறார். நீங்க அவருக்குள்ளதான் இருக்கீங்க, அவர் உங்களுக்குள்ளதான் இருக்கிறாரு. அது 2 நாளைக்கு முன்னாடி பாம்பேல ஒரு போகும்போது அத ஆண்டவர் ப்ரூவ் பண்ணிட்டார், கூட தான் இருக்கிறாருங்கிறத மெடிக்கல்ல ப்ரூவ் பண்ணி காட்டினார். ஏன் சொல்றான்னா, ஆண்டவர் பொய் சொல்லவே மாட்டாருங்க. ஆண்டவர் பொய் சொல்லவே மாட்டார். ஆனா ஒரு வில்ல இருக்கா பாத்தீங்களா, பக்கத்துல இருந்து பிசாசு நம்மள, ஏ நீ தேவர்களா, நீ எழுப்பிடுவா, அது எப்படி செய்ய முடியும்? அப்ப அந்த நேரத்துல நீ என்ன சொல்லணும்னா, இந்த வேதத்துல தேவன் சொல்லி இருக்கிறாரு. இன்னொன்னு பிசாசு உன்னை அழிச்சிருவான், இந்த விபத்துல நீ மரிச்சு போவ, இந்த கடன் பிரச்சனையில நீ அழிஞ்சே போயிருவ, இந்த வியாதியில நீ அழிஞ்சே போயிருவ, உன் குடும்ப பிரச்சனையில நீ அழிஞ்சே போயிருவ. உன் குடும்பத்துல பிரச்சனை வந்துட்டா இதோட பிசாசு உன்னை அட்ரஸ் இல்லாம ஆக்கிடும். அது பொய்யுங்க. நீங்கள் அவருக்குள் இருக்கிறீர்கள். நீங்கள் அவருக்குள் இருக்கும் வரை தேவன் உங்களை மூடி இருக்கிறார். உங்களை ஒரு தீய சக்தியும் இந்த உலகத்துல அழிக்க முடியாது, அழிக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவுக்குள் நான் இருக்கின்றேன். இயேசு கிறிஸ்துவுக்குள் நான் இருக்கின்றேன். இயேசு கிறிஸ்துவுக்குள் நான் அசைகின்றேன், பிழைத்துக் கொண்டேன். இயேசு கிறிஸ்துவுக்குள் நான் அசைகின்றேன், பிழைத்துக் கொண்டேன். அட்டுக்குட்டியானவரே, என்னை ரட்சிக்க வந்தவரே, அட்டுக்குட்டியானவரே, என்னை ரட்சிக்க வந்தவரே, இருக்கிறவராய் இருப்பவரே,
சூழ்நிலையும் மாறாதவர், இருக்கிறவராய் இருப்பவரே, எந்த சூழ்நிலையும் மாறாதவர், வார்த்தையும் மாறாதவர், அவர் கிருபையும் மாறாதவர், வார்த்தையும் மாறாதவர், அவர் கிருபையும் மாறாதவர், அழைத்த அழைப்பிலே மாறாதவர், என்னை அழைத்தவர் மாறாதவர், அழைத்த அழைப்பிலே மாறாதவர், என்னை அழைத்தவர் மாறாதவர். அவருக்கு இப்போ அந்த பைபிள்ல ஒரு 100 ரூபாய் தாளை புது தாளா வச்சு பூட்டி ஜிப்ப போட்டு வச்சுட்டீங்க. ஒரு 20 வருஷம் 30 வருஷம் கழிச்சு அந்த பைபிளை திறந்து பாருங்க, அந்த புது தாள் அப்படியே தான் இருக்கும். அப்படியே தான் இருக்கும். அது மேல இருக்கிறது வேணா பழசா இருக்கலாம், அந்த உள்ள இருக்கிற அந்த 100 ரூபாய் தாள் புதுசா தான் இருக்கும். ஏன்னா அது எங்க இருக்கு? உள்ள இருக்கு. அதே மாதிரிதான் ஆண்டவர் சொல்றாரு, எப்பா உன்னை தூக்கி எனக்குள்ள வச்சுட்ட, எனக்குள்ள நீ இருக்கிற, அதை நீ விசுவாசிக்கிறியா? நீ விசுவாசித்தா ஒரு பிசாசு உன்னை மோக்கம் கூட பிடிக்க முடியாது. கை தட்டும், நெருங்கவே முடியாது. ஹல்லேலூயா. நான் அவருக்குள் இருக்கிறேன், அவர் கரத்தில் நான் இருப்பேன், என் கரத்தில் அவர் இருப்பார், அவர் கரத்தில் நான் இருப்பேன், என் கரத்தில் அவர் இருப்பார். எனது ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள்ளே மறைந்தது, எனது ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள்ளே மறைந்தது. அவர் அருகே நான் இருப்பேன், என் அருகே அவர் இருப்பார், அவர் அருகே நான் இருப்பேன், என் அருகே அவர் இருப்பார். எனது ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள்ளே மறைந்தது, எனக்குள்ளே அவர் இருப்பார், அவருக்குள்ளே நான் இருப்பேன், எனக்குள்ளே அவர் இருப்பார், அவருக்குள்ளே எனது ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள்ளே. மறைந்தது. இதெல்லாம் நீங்க தியானிச்சீங்க வச்சுக்கிறீங்களா? தேவையில்லாத பிசாசு பக்கத்துல இருந்து பொய்ய ஊதிக்கிட்டு, இந்த பிரச்சனை வந்துட்டுல, இதோட நீ அழிஞ்சிருவ, இதோட உன் பேர் ரிப்பேர் ஆயிரும், இதோட நீ அதெல்லாம் பிசாசுடைய 100க்கு 100 பொய்யுங்க. அவன் ஏதோ தோட்டத்துல ஊதுன பொய்ய இன்னைக்கு உங்களுக்குள்ள ஊதிக்கிட்டு தான் இருக்கான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன்னை சுத்தி 1000 என்ன 1,00,000 பிரச்சனை வந்தாலும், எப்படி 100 ரூபாய் தாள பைப்புகள் ஜிப்புகளை வச்சு பூட்டி சேப்பா வச்சிருக்கிறானோ, எனது ஜீவனுக்குள்ள உனது ஜீவனை பூட்டி சாவி எடுத்து என் கையில வச்சிருக்கேன். கை தட்டும். ஹல்லேலூயா. ஒரு சத்ருவனை நெருங்க முடியாது, ஒரு சத்ருவனை தொட முடியாது. கடைசியா ஒண்ணு பார்ப்போம். 1 பேதுரு 2:24. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே நம்முடைய பாவங்களை நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். குணமாவீர்கள் இருக்கா, குணமானீர்கள் இருக்கா? அப்ப நம்ம சாத்தான் சொல்றத நம்பையா, தேவன் சொல்றத நம்பணுமா? தேவன் சொல்றத நம்பணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நேரங்கள்ல வியாதியே உன்னை மிரட்டதான் செய்யும், வியாதியே உன்னை மிரட்டதான் செய்யும். ஆனா தேவன் என்ன சொல்றாரு? ஐயா, உன்னுடைய பாவத்து மித்தமாதாயா தண்டனை வியாதி வருது. ஆண்டவர் சொல்றாரு, அந்த வேறையே வியாதி வருது இல்ல, அந்த வியாதிக்கு வேறே பாவம் தானே, அந்த பாவத்தை என் மேல போட்டேன், அந்த பாவத்தை என் மேல போட்டு அந்த பாவத்தின் தண்டனையை நான் சிலுவையில சுமந்தனால உன்னுடைய அந்த வசனம் அப்படிதான் இருக்கு, நம்முடைய பாவத்தை அவர் மேல போட்டாராம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். நம்முடைய பாவத்தை அவர் மேல போட்டுட்டு அதை சுமந்து தீர்த்துட்டாராம். அதனாலதான் அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். இப்ப இயேசு அதை செய்யலன்னு வச்சுக்கிறீங்களா, நான் வியாதியோட தான் குளிக்கல போனோம். ஆனா இயேசு சொல்றாரு, எப்பா அந்த பாவத்தினுடைய வேறையே நான் சுமந்துட்டேன், அந்த தண்டனையும் சுமந்துட்டேன், என்னுடைய தழும்புகளால் நான் இனிமேதான் குணமாக்குவே நினைச்சுக்கிட்டு இருக்காத, குணமா இருக்கிறீர்கள், குணமானீர்கள். இந்த கேடிஸ் நகர்ல அந்த தாத்தா, அந்த நம்ம மீட்டிங் வருவாங்கல்ல, அண்ணாதுரையோட
அவங்களுக்கு இந்த பல் புடுங்கும் போது மாத்திரைனால பிரஷர் ஓவர் ஆயிட்டு, அது பிரஷர் மாத்திரை போட்ட உடனே அவங்களால சேர்ல உட்காரவே முடியல. தொடர்ந்து ஒரு 3 நாள் 4 நாள் அவங்களுக்கு தொடர்ந்து நாங்க ஜெபம் பண்ணோம். அவங்க அப்பாலாம் எனக்கு தொடர்ந்து எனக்கு போன்ல ஜெபம் பண்ண சொல்லிட்டே இருப்பாங்க. வயதானவங்க பாத்துக்கிறங்க. ஆனா அந்த அப்போ பிரஷர் மாத்திரை 2 3 நாள் போட்டாங்க. கொஞ்ச நாள் போட்டுட்டு நினைச்சிட்டாங்கன்னா அந்த மாத்திரையை விசுவாசத்துல அந்த மாத்திரையை நிப்பாட்டிட்டாங்க. 2 நாளைக்கு முன்னாடி அவங்க வீட்டுக்கு போகும்போது அவங்க சொல்றாங்க, இப்ப நான் மாத்திரை போடுறதே கிடையாது. இப்போ நான் பிரஷர் செக் பண்ணாலும் கரெக்டா இருக்கு. அப்ப என்னது, தேவனுடைய வார்த்தையின்படி நாம் சுகமா இருக்கிறோம் என்பதை அவங்க நினைக்கிறாங்க, விசுவாசிக்கிறாங்க. நம்ம நினைக்கிறோம் இப்போ ஒரு 10 நாள் உபவாசம் பண்ணி இப்பதான் ஆண்டவர் பலவடி சிலுவையை தூக்கிட்டு பலவடி சிலுவையில தொங்கி அவரு திரும்ப காயப்பட்டு அந்த காயப்பட்ட தழும்புல இருந்து நமக்குள்ள வல்லம பாயும் அப்படின்னு. நீங்கள் சுகமாதான் இருக்கிறீர்கள். கைதட்டும் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வயதானவங்க அவங்க சொல்ற ஆச்சரியமா இருக்கு எனக்கு. பிரஷர் மாத்திரை நான் போயிட்டேன், எனக்கு மாத்திரை போட்டாதான் பிரச்சனையை உண்டு பண்ணுது. ஆனா தேவனுடைய வார்த்தையை மறந்தா உள்ள எடுக்கும்போது அது எப்படி வேலை செய்யுது பாருங்க. அப்ப சில நேரங்கள்ல இருந்து பிசாசானவன் நம்மள நினைச்சுவான், இந்த பொய்ய ஊதிக்கிட்டே இருப்பான் நம்மள. நீ நோயாளி, நீ கடனாளி, நீ தரித்திர, நீ எல்லாத்தாலும் ஒதுக்கப்பட்டவன், நீ நீ அப்படி நீ இப்படி. ஆண்டவர் நீ சொல்ற, நீ தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை, ராஜரீக ஆசாரிய கூட்டம். ராஜா எப்படி கட்டளையிடுவார் சேர்ல உட்கார்ந்துட்டு, இவனை கட்டி வையுங்கள். ராஜா சேவகர்களுக்கு அப்படிதான் கட்டளை போடுவாரு. அப்போ நீ நீ தெரிந்து ராஜரீக ஆசாரிய கூட்டம்னா உன் தலையில ஒரு கிரீடத்தை வச்சிருக்கிறாரு, ஊழியக்கார கிரீடத்தை. உன்னுடைய பிரேயரே அதிகாரமா இருக்கணும். அப்பா 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 அந்த டென்ஷன் எதுக்கு, அதெல்லாம் வேண்டாம். மத்தேயுல சொல்றாரு, அந்த மாயக்காரர் ஜெபமே வேண்டாங்க. மனுஷர் பார்க்கும்படி நீண்ட நேரம் ஜெபம் செய்யாதீங்க. ஜெபம் எப்படி சொல்லி கொடுத்திருக்கிறாரு, கட்டளை கொடு, பேசு. ராஜரீக ஆசாரிய கூட்டம்னா இயேசுவின் நாமத்தில் சாத்தானின் சகல வல்லமை கட்டி வைக்கிறேன். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் சுகத்தை நான் கட்டவிழ்க்கிறேன். அவன் தான் ஆசாரிய ராஜரீக கூட்டம். உன்னை அந்த ஸ்தானத்துல அவர் ஏற்கனவே வச்சிருக்கிறாரா. அல்லேலூயா. இவங்க என்னன்னா இப்பதான் அவர் கைய அப்படி முறுக்கி அவர் கையில இருந்து புடுங்குற மாதிரி. அவரா உங்க ஆக்டிக் எல்லாம் இறங்கல, அவர் இந்த சத்தியத்தின்படி தான் கிரியை செய்வார். கை தட்டும், சத்தியத்தின்படி தான் கிரியை செய்வார். அல்லேலூயா. வேதத்தை ஒரு நீரூற்று மாதிரி நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நீ அறிகிறீர்கள், நிறைய இருக்கு. அவருக்குள் புது சிருஷ்டியா இருக்கிறோம். 2 கொரிந்தியர் 5:17, கொலோசியர் 2:10 இதெல்லாம் வாசித்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வசனம். 2 கொரிந்தியர் 5:17, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறார், வளைவுகள் எல்லாம் நீ நம்புறியா? ஓ பாவம்லாம் ஒளிஞ்சிட்டியா, சாபம்லாம் ஒளிஞ்சிட்டியா, கிறிஸ்துக்குள்ள இருக்கிறாயா, அவருக்குள்ள இருக்கிற புதுசுலாம் எனக்குள்ள இருக்கு 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 என்று நீ விசுவாசித்தா கர்த்தர் அற்புதங்களை செய்ய. இந்த நாள்ல உன் கண்ணை திறக்கிறாரு, நம் கண்களை மூடுவோம். Thank you Holy Spirit. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தார் புது சிருஷ்டியா இருக்கிறான். ஓ ஏதோ தோட்டத்துல ஆதாமை ஏமாத்தின மாதிரி பிசாசை என்ன ஏமாத்த முடியாது. நான் ஏற்கனவே கிறிஸ்துவுக்குள்ளதான் இருக்கிறேன், ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கிறேன். அந்த கிறிஸ்துவுக்குள்ள அந்த ஜீவன், இயேசுக்குள்ள இருக்கிற ஜீவன், அந்த ஜீவன் புது ஜீவனோடு நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அவருக்குள்ள இருக்கிற புது பலன், அந்த பலனோடு தான் நான் வாழ்றேன். அந்த இயேசுக்குள்ள நான் இருக்கிற அந்த ஞானம் எனக்குள்ள இருக்கு. நீ இந்த பூமிக்கு உப்பா இருக்கிற, இந்த பூமிக்கு நீ உப்பா இருக்கிற.
உப்பில்லாத பண்டம் குப்பையிலே சொன்னது போல நீ இந்த உலகத்துக்கு தேவை, நீ குடும்பத்துக்கு தேவை, இவன் குடும்பத்துக்கு உதவாதவன் என்று யாரெல்லாம் உன்னை சொன்னாங்களோ, ஐயா இவனாலதான் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. யோசேப்பின் நிமித்தமாக போர்த்திபா குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது போல உன் நிமித்தமாக இந்த பூமியை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். இந்த தூத்துக்குடி பட்டணத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீ இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறார். எத்தனையோ கோடி மக்கள் இருள்ல வாழ்றாங்க. அப்படிப்பட்ட மக்களுக்கு உன்னை வெளிச்சத்தை கொண்டு போக நீ வெளிச்சமா இருப்பாய் என்று சொல்லல, வெளிச்சமா இருக்கிறீர்கள், வெளிச்சமா இருக்கிறீர்கள். அவருக்குள் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும், எனக்கு அறிவில்ல, எனக்கு அறிவு கம்மின்னு சொல்லாத. ஏற்கனவே உன்னை அறிவுள்ளவர்களா தான் வச்சிருக்கிறாராம். அவருக்குள் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்ற எல்லாவற்றிலும் சம்பூர்ணமாக்கப்பட்டிருக்கிறீர்கள். கொலோசியர் 2:10 சொல்றாரு, அவருக்குள் சகல பரிபூர்ணமுடையவர்களாய் அப்போஸ்தல ஆவி, தீர்க்கதரிசன ஆவி, ஐயா வரங்கள், கனிகள், உயர்வு, செழிப்பு, பாதுகாப்பு, அவருக்குள் சகல பரிபூர்ணம் எல்லா ஆசீர்வாதம் உடையவன தான் இருக்கிறாய். எபேசியர் 1:3 கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் பரலோகத்தில் இருக்கிற உன்னதங்களில் சகலவித ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதம் உடையவனா இருக்கிறப்பா. நான் ஏன் இவ்வளவு நாள் அதை அணிவிக்காம போயிட்டேன்னா, பிசாசிய பக்கத்துல இருந்து பொய்ய ஊதி ஊதி அதை நம்ப விடாம இன்னைக்கு ஆவியானவர் உங்கள் கண்களை திறக்கிறார். ஆவியானவர் உங்கள் கண்களை திறக்கிறார். தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனத்துக்கு செவி கொடுக்கிறான். பிசாசினால் உண்டானவன் தேவனுடைய வசனத்துக்கு செவி கொடுக்க மாட்டானா? இப்ப நீங்கள் தேவனால் உண்டானவர்களா இருக்கிறபடினால் இன்றைக்கு இந்த வசனத்தை விசுவாசிங்க. நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன், நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன், நான் ஆசாரியனா இருக்கிறேன், ராஜாவா இருக்கிறேன், பரிசுத்த ஜாதியா இருக்கிறேன், அவருடைய சொந்த ஜனமா இருக்கிறேன், அவர் மேல இரக்கமுள்ளவனா இருக்கிறேன். இந்த உலகத்திற்கு நான் வெளிச்சமா இருக்கிறேன், தேவனுடைய பண்ணையா இருக்கிறேன், தேவனுடைய மாளிகையா இருக்கிறேன், ஜீவனுள்ள கற்களா இருக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை தேவர்களா இருக்கிறீர்கள் என்று தேவன் சொல்லி இருக்கிறாரா? அது எப்பவுமே சொல்லிட்டாரு. ஏதேன் தோட்டத்திலே அந்த பிளானோட தான் படைச்சிருக்கிறாரு. அப்பமே பிசாசு பொய் சொல்லி ஏமாத்தி அந்த பொய்ய ஊதி 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 எல்லா ஊழியக்காரங்களும் மேக்சிமம் 50% அதெல்லாம் அவரை மாதிரிலாம் செய்ய முடியாது, அவரை மாதிரிலாம் ஆனா கடைசி காலத்துல ஆவியானவர் சொல்ற முன்மாறி பின்மாறி மலையை ஊற்றுறாரா. நான் தேவர்களா உன்னை வச்சிருக்கிறேன்னா உன்னை தேவர்களை போல நான் பயன்படுத்துவேன்னு சொல்லிட்டாரு. விசுவாசிங்க. அந்த ஒரு எழுத்து கூட மிஸ் ஆகாதா, தவறுதலா போகாது. யோசுவா மாதிரி சூரியனை சந்திரனை நிறுத்துங்க. இனி வரும் காலங்களில் கர்த்தர் உங்களை பயன்படுத்த போகிறார். அவருக்குள் இருக்கிறோம், அசைகிறோம், பிழைத்திருக்கிறோம். புது சிருஷ்டியாய், இந்த வசனம் எல்லாம் மறக்க கூடாது. புது சிருஷ்டியா இருக்கிற அப்படின்னா என்னது? அவருக்குள்ள புது சிருஷ்டியா இருப்பாய், இருக்க போகிறாய், இருக்கிறாய் அப்படின்னா அந்த இயேசுக்குள்ள இருக்கிற ஞானம் ஏற்கனவே உனக்குள்ள இருக்குன்னே சொல்லிட்டு போயிரு. அது வெளிப்படும். பிசாசுடைய பொய்யை மட்டும் நம்பாத. மெய்யே அவருடைய வார்த்தையை நம்பி வாழ்ந்துட்ட பவுல் அப்படிதான் வாழ்ந்தார். ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்தில் சுடர் ஒளி போல பிரகாசிக்கிற நீ பிடிக்க வேண்டியது வசனம். நீ தேவனால் உண்டானவன், நீ தேவனுடைய வார்த்தை மட்டுமே சிந்தையில வச்சு ஓடிரு. அவர் உன் கூட இருக்கிறாரு, நீ அவருக்குள்ள இருக்கிற, அவர் உனக்குள்ள இருக்கிறார். ரெண்டு பேரையும் பிரிக்கவே முடியாது, பிரிக்கவே முடியாது.
உன்னை யாராவது உன்னை தொட்டாங்க வச்சுக்கிறீங்களா, இயேசுவை தொட்ட மாதிரி. பவுல் சவுலா இருக்கும் பொழுது சபைகளை அடிக்கான், ஊழியக்காரனை தொந்தரப்படுத்துறான், சபைகளை இடிக்கிறான். ஆண்டவர் வந்து சவுலை பார்த்து என்ன சொன்னாரு? சவுலே சவுலே, ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? சவுலே சவுலே, ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? ஆனா அவன் இயேசுவை துன்பப்படுத்தல, அவருடைய பிள்ளைகளை, சபையை துன்பப்படுத்தினான். ஆனா இயேசு என்ன சொல்றாரு? சவுலே சவுலே, ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? அப்ப இதுல இருந்து என்ன தெரியுமா? உன் கண்ணை குத்துனா இயேசுடைய கண்ணை குத்துன மாதிரி. ஒரு சபை விசுவாசிக ஒரு மனிதன் தொந்தரவு கொடுத்தா அது இயேசுவை தான். அதான் இயேசு அந்த இடத்துல சொல்றாரு, சவுலே சவுலே, ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? அவன் துன்பப்படுத்தினது சபைய, ஆனா இயேசு சொல்ற நீ என்ன படுத்த. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? நாமும் இயேசுவும் ஒன்றாய் விட்டோம். கை தட்டுவோம். ஒன்றாய் விட்டோம். உன்னை டச் பண்ணா இயேசுவை டச் பண்ண மாதிரி உன் கண்ணுல கண்ணீர் வடிஞ்சது இயேசு அழுதுக்கு சமமாயிரும். அப்படி ஒண்ணு அவருக்குள்ள வச்சிருக்கிறாரு, அவரை உனக்குள்ள. உலகத்துல அந்த வெளிப்பாடோடு நீ வாழ்ந்துட்ட, எந்த சக்தி உன்னை தோக்கடிக்க முடியாது. தேவனே, நீர் பேசின வார்த்தை வெறுமையாய் திரும்பாதபடிக்கு இப்பொழுதே அவருடைய ஆவிக்குள்ள ஒரு கிளர்ச்சியை உண்டு பண்ணும். நான் ஏற்கனவே இருக்கிறேன் என்கிறத சாத்தானுடைய பொய்யை இப்பொழுது நாங்கள் இயேசுவின் நாமத்தை உடைத்தெறிந்து சத்தியமாய் நம்முடைய வார்த்தையை நான் அப்படியே நான் செவி கொடுக்கிறேன்ப்பா. தேவர்களை போல நான் கட்டளையிடுவோம்ப்பா. தேவர்களை போல நான் ஜெபம் பண்ணுவோம்ப்பா. தேவர்களை போல பெரிய காரியங்களை செய்வோம். தேசத்தை அசைப்போம். இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் மாறுவோம். இந்த பூமிக்கு உப்பாக மாறுவோம். நன்றி ஆண்டவரே, இந்த வார்த்தை 30, 60, 100 பலன் கொடுக்க செய்ததுக்காக ஸ்தோத்திரம். துதியும் கனமும் மகிமையும் வார்த்தையின் தேவனாய இயேசுவுக்கே நான் மகிமை செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.